அம்மா உங்க கட்சி இப்படி ஆகிவிட்டது, இதுக்கு யாரு காரணம்? இது எல்லாத்துக்கும் காரணம் என் கூடவே இருந்த என் தோழிதான் காரணம். அப்படி உங்க தோழி என்ன துரோகம் செய்தார்கள்? துரோகம் எல்லாம் செய்யல. துரோகம் செய்தது பழனிசாமி தான். ஏதோ ஏமாந்து பதவியை கொடுத்துட்டாங்க, இப்ப எப்படி கட்சியை காப்பாற்றுவது? கட்சியை காப்பாத்தணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுங்கம்மா, இததான் தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாரு. என்னுடைய அரசியல் தந்திரம் ஆளுமை எல்லாமே எந்திருந்து பயணிச்சது என் தோழி மட்டும்தான். பழனிசாமியில ஒரு ஆளுன்னு பதவியை கொடுக்கலாமா? தராரம் இல்லாத மனிதன். நான் 3 முறை பண்ணி செலுத்தர் கொடுத்தேன், என் நாற்காலியில கூட அமர மாட்டேன். என் தோழி சசிக்கு துரோகம் செய்வதும் எனக்கு துரோகம் செய்வதும் ஒன்றுதான். அந்த பழனிசாமியை நான் சும்மாவே விட மாட்டேன். பழனிசாமியை நான் சும்மா விடவே மாட்டேன். என் எதிரி மோடியிடம் போய் பேரம் பேசிவிட்டான். அம்மா, அதை விட திமுக கூட கூட்டணி பேசினதுதான் என்னால ஜீரணிக்கவே முடியல. என் சாவுக்கே காரணம் திமுக தான். அம்மா கூல் கூல் கூல். இப்ப என்னதான் பண்றது? எப்படிதான் கட்சியை காப்பாத்துறது? வேலுமணி சண்முகம் வேற பொதுக்குழுவை கூட்ட சொல்றாங்க. இந்த பழனிசாமி பண்ணி மேய்க்க கூட லாய்க்கு இல்லாதவன் அவன் கிட்டே போய் சசி இந்த பதவியை கொடுப்பாளா? இந்த பழனிசாமி பண்ணி மேய்க்க கூட லாய்க்கு இல்லாதவன் அவன் கிட்டே போய் சசி இந்த பதவியை கொடுப்பாளா? இப்ப கடைசியா என்னதான் சொல்றீங்க? எடப்பாடியால இன்னும் 10 தேர்தல் வந்தாலும் ஜெயிக்க முடியாது. அந்த ராசி அவனுக்கு சுத்தமா இல்ல. அம்மா, அவர்தான் பதவியை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரே. ஏன் அவங்க ஆத்தா அப்பன் வீட்டிலிருந்து கட்சியை கொண்டு வந்தாரா என்ன? கடைசியா எடப்பாடி எச்சரிக்கிறேன், ஒழுங்கா என் தோழி சசியிடம் பதவியை கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போலேன்னா நடக்கிறது வேற. என் அன்பார்ந்த தொண்டர்களே, அணிவிழுந்த தோழி சசியை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் எனது ஆசை. நன்றி, வணக்கம்.